T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் என்கிற தலைப்பில் பலன்கள் காணலாம். ராகு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலில் ராகு பகவானுடைய நட்சத்திரங்களை காணலாம். ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: திருவாதிரை, சுவாதி, சதயம். இது மூன்றும் பார்த்தீங்கன்னா காற்று ராசிகளில் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. ராகு பார்த்தீங்கன்னா கருநாகம், நிழல் கிரகம். பாம்பை கண்டால் படை நடுங்கும் அப்படின்னு பழமொழி உண்டு. பாம்பு படம் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா வீராதி வீரனாக இருந்தாலும் சரி, சூராதி சூரனாக இருந்தாலும் சரி, ஒரே பயமாக பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாம்பை கண்டால் பயம் உண்டு. இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் நல்லா 6 அடி உயரம், நல்லா ஹைட்டாக, நல்லா வெயிட்டாக, இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா உரப்பான உடல்வாக கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க பேச்சாலேயே மற்றவர்களை பயமுறுத்துவாங்க. இவங்க உடல் உரப்பை பார்த்துட்டு மற்றவர்கள் பயந்துக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இவர்கள் நண்பர்கள், கூட்டாளிகளிடம் நல்லா ஜாலியாக ஜகஜமாக சந்தோஷமாக பேசுவாங்க. இவர்களுக்கு ரோசம் மட்டும் அதிகமாக இருக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் குறைவு. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் பேசாமல் இருக்க முடியாது. தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம். நண்பர்களால் தன்னுடைய வாழ்நாளில் சிக்கல் பிரச்சனைகளை அல்லது காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்ன்னு கூட செல்ல வைத்து விடும். நண்பர்களால் இவங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாள்னாச்சும் பிரச்சனையை அனுபவித்தே தீருவாங்க. உடன் பிறந்தவர்கள் பிறந்த இடம், பங்காளிகளை விட்டு, அதாவது பூர்வீகத்தை விட்டு, அந்நிய மொழி, ஜாதி, அந்நியர்களிடம் குடியிருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அந்நிய ஜாதி மதம் வழியில் இவர்களுக்கு திருமணம் நடக்கும். அந்நிய மதம் மாறக்கூடிய, அந்நிய சாமி கும்பிடக்கூடிய, தன்னுடைய குலதெய்வத்தை விட்டு அந்நிய மதம் மாறி அந்நிய சாமி கும்பிடக்கூடிய அமைப்பும் இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மது, மங்கை, சூது, ரேஸு, லாட்ரி, அதிர்ஷ்ட வழியிலும் பணம் இவர்கள் விரயம் செய்வார்கள். இதெல்லாம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே உண்டான குணாதிசய அமைப்புகள். கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் பலன்கள் காணலாம். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் இந்த பதிவில் பலன்கள் காணலாம். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில், ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திராதிபதி சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். கடந்த 8 மாத காலமாக ஜென்ம நட்சத்திராதிபதி ஜென்ம நட்சத்திரத்திலே செல்லும்போது பெரும்பாலும் அமானுஷ்யம் சார்ந்த பயம், பதற்றம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதிகமான உடல் உழைப்பு, அதிகமாக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது உடம்புல நரம்பு சுளுக்கிக்கிறது, தசை இழுத்து பிடிச்சிக்கிறது, பார்த்தீங்கன்னா உடம்பு அடிக்கடி நோய் நொடி வர்றது, இரவில் படுத்தா அமானுஷ்ய கனவுகள் அடிக்கடி உங்களை உங்கள் தூக்கத்தை கெடுப்பது. ஜென்ம நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது கடந்த 8 மாதமாக நேர காலம் சாதகம் இல்லாமல் தான் இருந்திருக்கும். உங்கள் நட்சத்திரத்தை விட்டு பார்த்தீங்கன்னா 3, 10ஆம் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு பகவான் செல்கிறார். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தை விட்டு ராகு பின்னோக்கி செல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, வழிபாடு, பூஜை, சுற்றுலா இந்த மாதிரி சென்று வரலாம். இதை சார்ந்து உங்களுக்கு பணங்காசு செலவாகும். இப்போ உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும்.
உங்கள் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக பணங்காசு வரும். மனதளவிலும் உடல் அளவிலும் இருந்து வந்த நோய் நொடி விலகும். மன பயம் போகும். இரவு படுத்தீங்கன்னா நன்றாக தூக்கம் வரும். அதாவது 10 மணிக்கு சாப்பிட்றது, 11 மணிக்கு சாப்பிட்றது அதெல்லாம் தவிர்த்து விடுங்க. நேரமாக சாப்பிட்டு நேரமாக படுத்து உறங்குங்கள். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு 2வது வீட்டிலே சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தற்போது சனி வக்கரம். 2வது வீட்டிலே சனி வக்கரமாக பின்னோக்கி வரும்போது ஜென்ம ராசியும் இயக்குவார். 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்கு சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. சதய நட்சத்திர அன்பர்கள், திருமணமானவர்கள், தம்பதியர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கு தெரியாமல் பணங்காசு மறைப்பது, குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் வெளியில் போய் தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, பொய் பேசுறது, மது, மங்கை, சூது, கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். நெடுஞ்சாலை போக்குவரத்தில், வண்டி வாகனத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய வக்கர காலம் உங்களுடைய பயண போக்குவரத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வரவுக்கு மேல் செலவுகள் கூடுதலாக இருக்கும். அது குடும்ப தேவையாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்த உறவுகள் முறையில் நல்ல காரியங்களுக்கு சீர் செய்வதற்கு பணங்காசு அதிகமாக செலவாகலாம். ஏன்னா 7 நாட்டு சனியில் குடும்ப சனி நடக்கும்போது தான் உறவுகள் மத்தியில் பணங்காசு அதிகமாக செலவு செய்ய வைக்கும். அதே குடும்பத்தில் தம்பதியருக்குள் ஒற்றுமை இல்லாத போயிடும். திருமணமானவர்கள் தனி குடித்தனம் செல்லக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 2 மாதமாக, இன்னொரு 3 மாத காலம் 6வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் சுபகிரகம் 6ஆம் இடம் வருவது சாதகமற்ற அமைப்பு. நண்பர்களிடம், உறவினர்களிடம், மாமன் மச்சன்களிடம் பகை விரோதங்கள் வரும். சண்டை கட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறது, ஸ்டேஷன் போகிறது, நீங்கள் சம்பாதித்த பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா சுபகிரகம் 6ஆம் இடத்தில் செல்லும்போது 6ஆம் இடம் வளர்ச்சியாகும். அப்போ கடன் வரும், நோய் வரும், வழக்கு வரும், வில்லங்கங்கள் வரும். உங்கள் வேலையை கெடுக்கும். வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையும் இருக்கும். 6ஆம் வீட்டில் குருபகான் செல்லும்போது இப்போ அஸ்தங்கமாக இருக்கிறார். கடையில் சாப்பிடக்கூடியவர்கள், வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள் உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா வாந்தி, பேதி, வயிறு சார்ந்த பிரச்சனைலாம், மஞ்சக்காமாலை இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும். 6ஆம் வீட்டில் குருபகான் செல்லும்போது உடல் ஆரோக்கியத்திலும் சொந்த பந்த உறவுகள் மத்தியில் ஒற்றுமையும் நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா இப்போ சண்டை கட்டினீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பேச முடியாதபடி, உறவுகளிடம் ஒன்று சேர முடியாதபடி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு ஏற்படுத்தி விடுவார். அடுத்த 12 வருஷம் ஆகும். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் 4வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது புதிதாக வீடு கட்டலாம், வீட்டு செலவு, பராமரிப்பு செலவு, வண்டி வாகன செலவு, இந்த மாதிரி 4ஆம் இடம் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு வரவாகவும் இருக்கலாம், செலவாகவும் இருக்கலாம். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்கள் உறவினர்களிடம், வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். ஏன்னா உங்களுக்கு தான் 4ஆம் இடம் செவ்வாய் செல்கிறார். வாய் கொடுத்தீங்கன்னா தகராறு தான். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.